வயசானவங்க இன்னைக்கு இன்னி வரைக்கும் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த நாள் இருந்ததுனால. ஆனால் இப்போ வரக்கூடிய சங்கதியை பார்த்தோம்னா குட் மார்னிங் சார், ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சொல்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சோத்திரம். அதுதான் அதோட முடிஞ்சு வச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் கிறிஸ்தவங்க பிரைஸ் ரோத்துறது அதோட முடிஞ்சு வச்சு சோத்திரம். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. சோத்திரம். சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தை என்ன பண்ணுவோம். அன்னைக்கெல்லாம் பெரியவங்க அப்படிதான் நிதானமாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விசாரிப்பற்ற நிலைமை காணப்படுகிறது. சோத்திரம். அதைத்தான் அன்னைக்கே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். சோத்திரம். விசாரிப்பற்ற இருக்கக்கூடிய சீயோன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நீங்க நமக்கு என்ன வேணும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பா விசாரிப்பு நமக்கு வேணுங்க. சோத்திரம். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? விசாரிப்பு நமக்கு வேணும். சோத்திரம். ஒருவருக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, அதான் தம்பி சொன்னார் பாருங்க, போராமை. ஒரே தம்பி தான் கூட்டி வந்துக்கிறார். சோத்திரம். ஆனா கூட்டி வந்தவங்க என்ன பண்றாங்க? போறாங்க. சோத்திரம். அந்த தம்பி மகளுக்கு இவரை தம்பி நேரத்தை சந்திச்சேன். இவர் தான் சொல்லி கொடுத்துக்கிறாரு. சோத்திரம். சொல்லி கொடுத்தவருக்கே மேலேயே போறாம. சோத்திரம். எவ்வளவு ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு என்ன மனுஷனுடைய நிலைமை இதுதான். சோத்திரம். அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி குவாலிட்டியா பண்ணுங்கிறது எல்லாமே இந்த தம்பி தான் அவங்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஆனா கற்றுக் கொடுத்தவருக்கு என்ன பண்றாங்க? போறாம. என்னை காட்டி அதிகமா சம்பாதிக்கிறாரு, என்னை காட்டி அதிகமா அந்த கல் ரெடி பண்றாரு, வேகமா பண்றாரு. சோத்திரம். போட்டி. அப்ப எவ்வளவு ஒரு காரியம். அப்ப இதுதான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? சோத்திரம். நிறைந்து இருக்குது. நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் இல்ல. சோத்திரம். அதைத்தான் வேணும் இடத்துல ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிறார், விசாரிப்பு. சோத்திரம். அப்ப நமக்கு என்ன வேணுமா? நீங்க உலகத்துல யார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அதே அதிகாரத்துல. சோத்திரம். எரேமியா 6:14 வாசிங்க. 6:14. 6வது அதிகாரம் 14வது வசனம். சோத்திரம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கும். ஆமென். சோத்திரம். இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னொரு காரியம் இருக்கு. சோத்திரம். சோத்திரம். 6:14. சோத்திரம். என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க எதுவுமே இருக்காது. சோத்திரம். எதுவுமே இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம். சலோ அப்படின்னு அர்த்தம் சமாதானம். உள்ள பிரவேசிக்கப்படுகிற போது, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு வசனம். ஒரு வீட்டுக்குள்ள புதுசா பிரவேசிக்கிறோமோ, ரெகுலரா எப்ப பிரவேசிக்கிறோமோ என்ன சொல்லணும்? சலோம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, சமாதானம் அப்படின்னு ஒரு காரியம். அதை என்ன பண்றோம்? அதை பொய்யாக நம்ம என்ன பண்றோம்? சோத்திரம். என்ன பண்றோம்? நீங்க நல்லா தெரியும் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்ன. அந்த பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்கிறேன்னா நாம் பொய்யான ஒரு சமாதானத்தை சொல்லக்கூடாது. சோத்திரம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டு சொல்றேன். இந்த 14வது வசனம் மீண்டும் வாசிங்க. அந்த வசனம். சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள். யார் பண்றது? யார் சமாதானம் சொல்வா? சொல்லுங்க. வீட்டுக்கு போறோம். ரைட். உள்ள பிரவேசிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, முதலாவது சமாதானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே புதிய ஏற்பாட்டை எங்கே காணப்படுறோம்? இயேசு பிறப்பதுக்கு முன்னாடியே பிறந்து பிறகு. யாருக்கு சொல்றாங்க? யாருக்கிட்ட சொல்றாங்க? தேவதூதர்கள். சோதரம். தேவதூதர்கள் தான் இங்க மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன இல்ல? மேய்ப்பருக்கு சமாதானம் இல்லை. இவன் இந்த தூதன் சொன்ன உடனே சமாதானம் உண்டாயிற்று. அப்ப யாரு அந்த தூதன்? அப்ப யாரு? இன்னைக்கு யாரா சொல்றோம்? ஊழியக்காரன் தான் சொல்றோம். சோத்திரம். ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணும்? சமாதானம். ஏசப்பா செஞ்சாலும் சரியா? யார் வீட்டுக்கு சமாதானம் இல்லை? சகை வீட்டுக்கு சமாதானம் இல்லை. இப்ப நம்ம வீட்டை போய் தங்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த வீட்டுக்கு சமாதானம் வந்துச்சு. அப்ப யார சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, தேவதூதனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க யாரு? ஊழியக்காரன். சோத்திரம். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை
என் ஜனத்தின் காயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார? கர்த்தருடைய ஜனத்தை மேற்பூச்சா யார் பூசுறா? ஆசாரியர்கள், ஊழியர்கள். சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? சமாதானம் இல்லை என்று தெரிந்தும் மேற்பூசா பூசக்கூடாது. சோத்திரம். அப்ப நான் காயங்களை ஆற்றணும் அப்படின்னா, காயம் ஆற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காயம் ஆற்றணும் என்ன பண்ணணும்? நம்ம நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். கதை சோத்திரம். வலிக்குதுன்னு சொல்லி பண்ணக்கூடாது. சோத்திரம். ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி பண்ணா போச்சு, ஆளு கடைசி ப்ராப்ளம் தான் வரும். சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? சீல் பிதுக்கி அப்படித்தான் காயம் கட்ட சொல்றாரு. ஏசாயாத்தி அப்படித்தான் சொல்றாரு. அப்ப சீலை பிதுக்கணும். அப்ப அவிதமா காயம் கட்டணும். சோத்திரம். அப்ப அதே போல அந்த சமாதானத்துக்குரிய காரியத்துக்கு சமாதானம் உண்டாகும்படி நாம் அந்த வீட்டில் அந்த குடும்பத்திற்கு வேண்டிய காயங்களை ஆற்றக்கூடிய பாத்திரமாக நாம் காணப்படணும். சோத்திரம். அல்லேலூயா. யாரு? ஊழியர்கள் காணப்படணும். சோத்திரம். மேற்பூசா எதையுமே பேசக்கூடாது. சோத்திரம். முகசுலியா பேசினா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணும்? முடிவுக்கு கொண்டு வரும். ஒரு பிரச்சனை வருதா முடிவுக்கு வரணும். அப்ப என்ன பண்ணும்? யாரையும் என்ன பண்ணும்? சோத்திரம். என்ன பண்ணும்? நம்ம ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாம பேசி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண என்ன அர்த்தது? சமாதானம் உண்டாது. அதுதான் சோத்திரம். சமாதானம் உண்டாத ஒரு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ரெண்டு பேருக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணின ஒரு ஆண்டு யார் என்ன பண்ணாரு? ஆண்டு பண்ணாரா பண்ணலையா? ஏசப்பா பண்ணாரா பண்ணலையா? ஒரு இடத்துல பண்ணிருக்கிறார். சோத்திரம். யாருக்கு? பழைய ஏற்பாட்டுல. சோத்திரம். யார் பண்ணாரு? யாக்கோபு ஏசா. நீடிய நாட்களாக சமாதானம் குறைவாக இருந்தாங்க. சோத்திரம். ஆனா அதே தேவன் சமாதானத்தை யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் கட்டளையிட்டார். சோத்திரம். அதே போலதான் எதையும் அந்த மேற்பூச சாதாரணமா சமாதானத்தை தந்தார். அந்த காரியம் யாக்கோவின் எடுத்திருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் என்ன பண்ணார்? சோத்திரம். சீல் பிதுக்கிறது போல பிதுக்கி அவன் செய்த தவறுகளெல்லாம் உணர்த்தி அதன் பிறகு யாக்கோவை என்ன பண்ணார்? சோத்திரம். அந்த சமாதானத்துக்குரிய பாத்திரமாய் யாக்கோவை மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த காயங்களை ஆற்றுவதற்கு என்ன பண்ணும்? சீலை பிதுக்க வேண்டும். சோத்திரம். இப்போ ஊழியக்காரங்கள் அப்படின்னா ஊழியர்கள் என்ன பண்ணும்? எல்லாரையும் சோத்திரம் மேற்பூசா ரைட்டு முகசுலியா பேசி உங்ககிட்டையும் ஒரு உங்களை தனிப்பட்ட முறை சந்திக்கிறது. யாக்கோபை தனியா சந்திக்க வேண்டியதான், ஏசாவின் தனியா சந்திக்க வேண்டியதான். சந்தித்தரமான சோத்திரம். இன்னைக்கு அப்படி என்ன பண்றோம்? ஆமா, யாக்கோபை குறித்து ஏசாட்ட சொல்லிட வேண்டியதான், ஏசாவை குறித்து யாக்கோபை சொல்ல வேண்டியதான். சொல்லிட்டு என்ன பண்றது? இங்கேயும் நல்ல ஊழியக்காரரை காண வேண்டியதான், அங்கேயும் நல்ல ஊழியரை காணப்பட வேண்டியதான். ஆமா சோத்திரம். இன்னைக்கு எப்படி இது? சோத்திரம். பிரச்சனையாவே இருக்கும், சமாதானமே இல்லாம இருக்கும். சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் அப்படி சொல்ல வேண்டியதான். நடக்குதா நடக்கலையா? நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு நடக்குது. சோத்திரம். ஆனா நாங்க சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறோம். சோத்திரம். ரங்கநாதன் ஃபேமிலி. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சமாதானம் நமக்கு தேவை. சோத்திரம். சோத்திரம். அப்ப என்ன வேணும்? சீல பிதுக்கிறாதான், தவறுகளை உணர்த்தினாதான். சோத்திரம். தவறு இல்லாம யாரு? தவறு எங்க இருக்குல்ல? தவறு இல்லாம யாக்கோபு குற்றம் இருக்குல்ல? அப்ப யாக்கோபு குற்றம் இல்லாம ஆண்டவர் செய்யலையே. அப்ப குற்றம் இருந்தது, யாக்கோவை ஆண்டவர் மனம் திரும்ப வச்சார். சோத்திரம். அதனால சமாதானம் ஆயிட்டு. அதே போல ஊழியர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ண? சோத்திரம். மேற்பூசாய் குணமாக்க கூடாது. சோத்திரம். இப்ப எனக்கு கூட இந்த காய் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சீக்கிரமே 7 நாளா 8 நாளா முன்னாடி கிட்டத்தட்ட மேல ஆறி போச்சு. சோத்திரம். 7 நாள்ல அப்படியே உடனே தையல் பிடிச்சிட்டாங்க. சோத்திரம். தையல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னார், இல்ல இங்க மேலதான் ஆறி இருக்குது, உள்ள என்ன இருக்குது இன்னும் ஆறல அப்படின்னு சொன்னாங்க. சோத்திரம். அப்படி. அப்ப அதே போல உள்காயம் இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப அதே போல நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் தன் உள்ள இருக்கக்கூடிய சீலை என்ன பண்ணும்? சோத்திரம். ஃபர்ஸ்ட் பிதுக்கி வெளியே எடுத்தா தான் சோத்திரம் ஆரோக்கியம் உண்டாகும். சோத்திரம். அப்ப அதே போல நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம்
நம்ம என்ன வேணும்? இதயத்தில் எவ்வளவு காரியம் இருக்குது, ஸ்தோத்திரம். இதயத்தில் இருக்கா இல்லையா? அப்ப அந்த காரியத்துல ஆண்டவரிடத்துல நம்ம ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கணும், ஸ்தோத்திரம். அதைத்தான் இடத்துல வேதத்தை வாசிப்பேன், இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:31, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 16:33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அப்ப உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்கு, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 33. மேலும் ராத்திரியில அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அல்லேலூயா. அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள், ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிகளுக்குள்ள காயங்கள், ஸ்தோத்திரம். தன் இருதயத்துல எவ்வளவு வேதனை இருக்குது, சொல்ல முடியாத காரியம் இருக்குது. இத்தனையும் குடும்பங்கள் இருக்குது, ஸ்தோத்திரம். பாடுகள் இருந்தாலும் செய்யும், யாருமே காயம் இல்லாம இல்லை, ஸ்தோத்திரம். அதான் வள்ளுவர் பெருமான் ஒரு வாசனம், ஒரு திருக்குறள் ஒரு வாசகம் இருக்குது. என்ன வாசகம்? ஆமா, அது ஒண்ணு இருக்குது. யாகவராய் நாகாக்க காவாக்கா சோகப்பா சொல்லுக்க பற்று. வாயினால வரக்கூடிய சொல். இந்த வாய் இல்ல, மோசமான வாய். ஆமா, இந்த வாய் எப்படிப்பட்ட வாய்? மோசமான வாய். இந்த வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்குது? பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை வரும். அதைத்தான் இந்த இடத்துல வள்ளுவர் பெருமான் அப்படி சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையினால தன் இருதயத்துல காயப்பட்டு, வார்த்தையினால, ஸ்தோத்திரம், வார்த்தை சொல்லுனால எத்தனையோ குடும்பங்கள் என்னது, ஸ்தோத்திரம், ஆமா, காயப்பட்டிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க பிள்ளையா இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அப்ப மனுஷனுடைய சொல், அந்த வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லு அநேருக்கு தினமும், ஸ்தோத்திரம், தன் இருதயத்துல பாதிப்பு உண்டாகும், ஸ்தோத்திரம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய காயங்களை கழுவினான், ஸ்தோத்திரம். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார். அப்ப அதே போல அப்ப அந்த காயத்துக்கு காரணம் என்ன அப்படின்பதை, அந்த வார்த்தை தான், அந்த சொல்லுதான் என்பதை, நான் அவையிலிருந்து தன் காரியங்களை மனமிட்டு திரும்பி இந்த தப்பு பண்ணிட்டேங்கிற காரியத்தை மனம் உணர்ந்து எப்படி யாக்கோபு மனம் திரும்பினானோ அதே போல மனம் திரும்பின பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். என்ன காரியமா? இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? இல்ல, ஞானஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்ட அதே யாக்கோபு யாப்போக்குங்கிற ஆற்றாங்கரையில இருந்து தேவதூதனோடு இருந்து என்ன ஸ்தோத்திரம் போராடிதானே அந்த காரியத்தை பெற்றுக்கிட்டாரு. மறுபடியும் அந்த ஆற்றங்கரை என்ன ஸ்தோத்திரம், ஒரு மனம் திரும்பினவனத்தான் அந்த ஆற்றை கடந்து வந்தான், ஸ்தோத்திரம். அப்ப அதே போல உண்மையான ஞானஸ்தானம், ஸ்தோத்திரம், நமக்கு என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம், மனம் திரும்பியே ஞானஸ்தானம். அப்போ இந்த வேதம் சொல்லுது அவருடைய காயங்களை கழுவினால் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா இதயத்துக்கு நமக்கு பிறரை காயப்படுத்துகிற அந்த காரியம் அல்லவா, பிறர் துன்பப்படுத்துகிற ஒரு காரியம் அல்லவா, அவையிலிருந்து மனம் திரும்பின பிறகு நாம் அதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இனிமே அந்த தவறுகளை என்ன பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம், பிறரை காயப்படுத்தும்படியாக, பிறரை துன்புறுத்துகிறமான காரியங்கள் நம்ம இருதயத்திலே சிந்தனை என்ன பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம், வரக்கூடாது. அதுதான் முற்றிலும் கழுவி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முற்றிலும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம், நமக்குள்ள வேணுங்க. நம்ம கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாமும் பிறரை காயப்படுத்தக்கூடாது, நாமும் காயப்பட்ட உள்ளங்களோடு இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயத்துல காயமா இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம். என்ன காயம்? பிறரை மன்னிக்கப்படாத ஒரு காயங்கள். நிறைய காயம் சொல்லிட்டேங்களா? மன்னிக்கப்படாத காயங்கள், கசப்பான காயங்கள். என் இருதயத்தில் இருந்தது கசப்பான காயம், கசப்பான இருதயம் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற, ஸ்தோத்திரம், கசப்பு நிறைந்த காயங்கள். இப்படி சொல்லிட்டே போலாம், ஸ்தோத்திரம். இருதயத்துல ஏகப்பட்ட காயங்களை வைத்துக்கிட்டு சமாதானம், எப்படி சமாதானம் வருமா? அப்ப நான் இருதயத்துல என்ன காரியமா இருக்கிறனோ எனக்குள்ளே அந்த சமாதானம் இருந்தா தான் அந்த சமாதானம். அதைத்தான் இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு?
நீ இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கப்படுகிற போது அங்க என்ன பண்ணணும்? என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாக கடவுள் சொல்லுங்க. சமாதானம் யாருக்கு இருக்கணும்? சொல்லுகிற இடத்துல. அந்த மேய்ப்பர் மத்தியிலே சொன்ன அந்த தூதர் மத்தியிலே சமாதானம் இருந்தது. அதனாலதான் அந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாக கடவுள் சொல்லப்படுகிறது. சமாதானம் உண்டாயிற்று. அப்ப அதே போல நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? சமாதானத்தை சொல்லுகிற எனக்குள்ளே சமாதானம் உண்டாக வேண்டும். சோதரன், எனக்குள்ள சமாதானம். யார் சமாதானம் தர முடியும்? சமாதானத்துக்கு கர்த்தர் யாரு? அத்தனை வாசிக்கிறோம். சமாதானம் யாரு? சமாதானத்துக்கு கர்த்தர் யாரு? சமாதானத்தின் கர்த்தர். ஏசாயால வாசிக்கிறோமா? சமாதானத்தின் காரணர் யாரு? சமாதானத்துக்கு காரணர் யாரு? இயேசு. அப்ப அந்த சமாதானத்தின் காரணர் நமக்குள்ளே இருக்கப்படுகிற, வாசம் பண்ணப்படுகிற போது அந்த சமாதானத்தை எங்க இல்லையோ அந்த இடத்துல சொல்லப்படுகிற சமாதானம் தங்கும். அல்லேலூயா. அப்ப அப்படி தங்கப்படுகிற என்ன காரியம்? அப்ப தங்கப்படுகிற போதுதான் உண்மையாகவே அவருடைய ஆத்மா, அவருடைய ஜீவியம் உண்மையாகவே அவர் இரத்தத்தினாலே கழுவ பற்றிருக்குது. சோத்திரம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்படும் ஞானஸ்தானத்துக்கு சமமாக. சோத்திரம். அப்ப இந்த நாளில கூட சோத்திரம், இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். சோத்திரம். கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்திருக்க இல்லையா? அப்ப எடுத்திருக்கப்பட்ட நமக்குள்ள பிறருக்கு குறித்து காயமான கசப்பான காரியங்கள் நமக்கு உள்ளத்துல, நம் இருதயத்துல, நம் சிந்தையில் இருக்கவே கூடாது. சோத்திரம். யாக்கோபு அந்த யாப்போக்குங்கிற ஆற்றாங்கரையில என்னைக்கு தேவனை தரிசித்த பிறகு மறுபடியும் தரிசித்த பிறகு அதே ஆற்றாங்கரையில் மூழ்கிதான் வாரான். சோத்திரம். இந்த அக்கறைக்கு வாரான். அதன் பிறகு சமாதானம் தங்கியிருந்தது. சகோதரன் கட்டி தழுவி என்ன பண்ணாங்க? சமாதானம் சொன்னாங்க. அதன் பிறகு அவனுடைய வாழ்வில சமாதானம் இருந்தது. சோத்திரம். அதே போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவோட பிள்ளைகளை ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பிறகு நமக்குள்ள என்ன இருக்கணும்? சோத்திரம். சமாதானம் இருக்கிறது. சோத்திரம். அப்பதான் நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டிருக்குது, பிறருடைய காயங்களை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு இடத்துல வாசிப்போம். சோத்திரம். ஏசாயாவுல சோத்திரம் 6:10 வாசிப்போம். ஏசாயா 6:10. சோத்திரம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஆமென். சோத்திரம். எப்படி இருக்கிறாங்க மக்கள்? இந்த ஜனங்கள் தங்களுடைய கண்களினாலே காணாமலும், தங்களுடைய சொந்த கண்களால என்ன பண்ண முடியல? பிறரை பார்க்க முடியல. தங்களுடைய காதுகளினால என்ன கேட்க முடியல. தங்களுடைய இருதயத்தினால எதையும் உணர்ந்து கொள்ள முடியல. குணப்படாமல் இருக்கிறாங்க, உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. சோத்திரம். உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்ன இருக்கிறாங்களா? அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க. சோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட நான் காதும் கேட்கல. என்ன காது கேட்கல? கர்த்தருடைய வார்த்தையை காதுல கேட்கல. கர்த்தருடைய நாமத்தை தரிசிக்கத்தக்கக்கூடிய கண்களுடைய பார்வையும் அடையல. இவ்விதமா நம் இருதயத்துல ஒரு உணர்வும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்மளை குணப்படாமல் இருக்கிற நம்மளை கொண்டு எப்படி இருக்கும்? யாருக்காக குணமாக முடியுமா? சோத்திரம். மருத்துவர் ஆனாதான், மருத்துவருக்கு படிச்சா தானே பிறருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு பேர் என்ன? போலி டாக்டர். சோத்திரம். அதே போலதான் நாம் அந்த சமாதானத்துக்குரிய பாத்திரராக நாம் இல்லாவிட்டால் நான் பிறருக்கு என்ன முடியாது? சோத்திரம். சமாதானத்தை கூற முடியாது, பிறருடைய காயங்களை ஆற்ற முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நம் ஆண்டவருக்குள் இருக்கிறோம். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நமக்குள் பிறருடைய காயங்களை ஆற்ற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில எந்த விதமான கசப்பு, வெறுப்பு, எந்த விதமான பகையான உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும். சோத்திரம். அப்பத்தான் நாம் பிறருக்கு நாம் மருந்தாக நாம பயன்படுவோம். சோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் பிறருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக காணப்படணும். சோத்திரம். அல்லேலூயா. பிறருக்கு பயன்படணும். எப்படி பயன்படும்? மருந்தாக பயன்படணும். சோத்திரம். சமாதானம் இல்லையா? சமாதானத்துக்குரிய பாத்திரமாக காணப்படணும்.
இருதயத்தில் வேதனோடு இருக்கிறாங்களா, பார்வையற்று இருக்கிறாங்களா, குருடரா இருக்கிறாங்களா, செவிடரா இருக்கிறாங்களா, அதற்கேற்ற ஒரு பாத்திரமாக மாறணும். அதற்காகத்தான் இயேசு உங்களை என்னையும் ரட்சித்து இந்த பூமியிலே சாட்சியாக வைத்திருக்கிறார். நாம் எதற்காக இருக்கோம்? பிறருக்கு ஆறுதல் கூறக்கூடியவர்களாகவும் பிறருடைய காயங்களை ஆற்றக்கூடியவர்களாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம பார்வையற்ற நிலைமையில் இருந்தோம், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நாம் உணர்வு இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு உணர்வடைய பண்ணிருக்கிறார் நம்மள ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதே போல நம்மளையும் இந்நாளில் அநேக ஜனங்கள் உணர்வடையாத ஜனங்கள் மத்தியில இருதய உணர்வடையும்படி அவருடைய உணர்வுகளுக்கு உண்டாக்கத்தக்கதாக நம்மளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பார்வையற்ற ஜனங்களுக்கு பார்வை கொடுக்கும்படியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. நாம் எதற்காக தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றினார்னா, நாம் பிறருடைய காயங்களை ஆற்றவர்களாக மாற்றணும். ஸ்தோத்திரம். மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்து சபையிலே கொட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேண்டும். ஸ்தோத்திரம். அதனாலதான் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, 9ஆம் வசனம் வாசிங்க. 9. நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்னமா, உணராமலும் கண்ணார கண்டு அறியாமல் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்களுடைய கண்களினாலே காணாமலும், யாரு? தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரு? அது தேவ ஜனம்தான். அவங்க யாரு? கர்த்தருடைய ஜனம்தான். ஆனா என்ன பண்ணல, அவங்க கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க. அந்த அறியாத ஜனங்கள் மத்தியில நாம் அறிந்திருந்து தேவனை அறிந்து தேவனை உணர்ந்து இருக்கிற நாம் அவர்களுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உணர்வடைய பண்ணணும். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அநேக மக்களுக்கு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அவங்களாம் இயேசு அறியாத ஜனங்கள் அப்படின்னு சொல்றோம், அவங்களாம் வேற்று மதத்து மக்கள் அப்படின்னு சொல்றோம். இல்லை, எல்லாமே கர்த்தருடைய ஜனம். நாம் தேவனை அறிந்த ஜனம், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தேவனாலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் இன்னும் திறக்கப்படல. ஆனா கண்கள் திறக்கப்படும்படியாக அவர்கள் மத்தியிலே தேவன் நம்மளை திறந்தவராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களை திறக்கும்படி. அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த இடத்துல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். மல்கியாவுல 4வது அதிகாரம் 2வது வசனம். ஸ்தோத்திரம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருப்போம்னா, தேவனாலே நாம் விசேஷமாய் நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு நம் சிந்தனையில் எல்லாவற்றின் நிறைவாக இருக்கப்படுகிற போது ஆண்டு நம்மளை எவ்விதமாக வைத்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். இது உண்மையிலே நீங்க விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். நம்ம சாதாரண ஆளு கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த வசனம் 2வது வசனம் சொல்லுது, 4:2 நம்ம எப்படி இருக்கிறோமா, ஆனால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அல்லேலூயா. நாம் இவ்விதமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்ம மேல இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். பிறருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், யாக்கோபை போல. ஸ்தோத்திரம். உண்மையான ஒரு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப உண்மையாய் நாம் தேவனிடத்துல ஆரோக்கியம் பெற்றிருக்கிற நாம் எப்படி இருக்குமா, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அநேருக்கு ஆசீர்வாதமாக, செழிப்பாக, மேன்மையாக இருக்கும்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றியிருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு காயங்களை ஆற்றிருக்கிறார்னா
பிறருடைய காயங்களை ஆற்றும்படி பிறருடைய பார்வையிலே நம்மளை கொள்ளுமையான சோத்திரம், அல்லேலூயா, கொள்ளுமையான சோத்திரம், கொழுத்து போன கன்றுகளை போல நாம் என்ன வளர்ந்திருப்போம். ஓங்கியே, அதான் வேதம் சொல்லுது, நீர்க்காலில் ஓரமா நடப்பட்ட செடியாய் கொடியாய் என்ன இருப்போமா, எப்படி இருப்போமா, கனி தரக்கூடிய, நம்ம கனி தரக்கூடியவர்களாக இருப்போம். நீர்க்கால்களில் ஓரமாய் சோத்திரம், வற்றாத நதி, வற்றாத ஜீவ ஊற்று நமக்கு எப்போது தண்ணீர். பாருங்க, தண்ணி ஓரமா இருக்குல்ல சோத்திரம், தண்ணி ஓரமா இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாம் பண்ணணும், எப்பவுமே அந்த இடத்துல செழிப்பா இருக்கும். நமக்கு யாரு? கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீர் தான் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருப்போமா, அநேக மத்தியில கொள்ளுமையாக செழிப்பாக தேவன் நம்மளை வைப்பார். சோத்திரம், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை அவர் நமக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, நீங்க விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படி நாட்களிலே விசுவாசமாய் விசுவாசிங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நான் அநேருக்கு ஆரோக்கியமா இருப்பேன். சோத்திரம், அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அது சேட்டையில என்ன இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கும். ஆமா, பெருமசை மாறிப்பார், ஆரோக்கியம் ஆரோக்கியம் அடிஞ்சு பாட்டு பாடுற சோத்திரம். அதே போல நம்ம ஜீவியத்துல இருக்கு, ரட்சிப்புக்குரிய சந்தோஷத்துல ஆரோக்கியம், ரட்சிப்புக்குரிய சந்தோஷத்துக்குரிய ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஆரோக்கியம் நமக்கு வேணும். சோத்திரம். அப்ப இந்த நாட்களில ஆண்டுடைய கரத்துல என்ன இருக்கணும், வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நாம் இருக்கணும். சோத்திரம், அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம், இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லூகாஸ் விசேஷம் எடுத்து மார்க்ல வாசிக்கலாமே, மார்க்ல 5வது அதிகாரம் 23 வசனம். மார்க் 5வது அதிகாரம் 23 வசனம். இங்க குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மார்க்ல 5ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுது, நம்ம என்ன இருக்கணுமா, யாருடைய கைய பாருங்க. ஸ்தோத்திரம், யாருடைய கை? இயேசுவின் கை. ஸ்தோத்திரம், இயேசுவின் கையை வச்சா என்ன ஆயிடும்? சோத்திரம், ஆரோக்கியம் அடைந்து பிழைக்க முடியும். சோத்திரம், பிழைப்பால் என்கிற ஒரு விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது? எபிரேயர்கிட்ட இருந்து. சோத்திரம், அவருடைய தகப்பனார்கிட்ட இருந்து. சோத்திரம். அதே போல இந்த நாட்களில நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வெளியே புறப்பட்டு போய் இயேசு எவ்விதமாக, ஆமா, யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ண சோத்திரம், நாமளும் என்ன பண்ண சோத்திரம். அதே போல சோத்திரம், நமக்குள் இருக்கிற அந்த மகிமையான ஆரோக்கியத்தை பிறருக்கு என்ன பண்ணணுமா, கொடுக்க சொல்லிக்கிறார். சோத்திரம். அதைத்தான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுகிற இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். 14:12 யோவான்ல 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. அப்ப அதே போல நாம் கிறிஸ்துவை போல இயேசப்பா அந்த பூமியில் இருக்கப்படுகிற போது அவர் போன இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிற்று. அதே வசனம் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 29வது வசனம் அதிகாரம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாத்தீங்களா? சோத்திரம், உணர்ந்தாள். சோத்திரம். அந்த மனுஷி ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷி. இயேசு கிறிஸ்து தொடல, அவர் உடுத்திருக்கிற வஸ்திரத்தை அந்த மனுஷி தொட்டாள். தொட்டவுடனே அந்த மனுஷிக்குள் இருக்கக்கூடிய அந்த சரீர வியாதிக்குரிய வியாதி அவருடைய நீங்கி போனதை தன் இருதயம் உணர்ந்தார். சோத்திரம், சரீரபூர்வமாய் உணர்ந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த கை தொட்ட உடனே அந்த சிறுமி உயிரோடைந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து முடித்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை இந்த மனுஷன் தொடுறான். தொட்ட உடனே அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கு வியாதி நின்று போனதை இவள் உணர்ந்தாள். சோத்திரம். அப்போ உணரக்கூடிய ஒரு மனுஷியாய் அந்த மனுஷி காரணம்
அப்ப யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறது. அவனுடைய வஸ்திரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. அப்ப அதை தொட்ட உடனே அந்த ஆரோக்கியம் உண்டாயிற்று. அப்ப அதே போல இந்த நாட்களிலே அவரை விசுவாசித்து அவரை நம்புகிற உங்களுக்கும் எனக்குள் என்ன உண்டு? ஆரோக்கியம் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். யோவான்ல 14:12 என்னை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, என்னை விசுவாசிக்கிறவன் 14:12 சூத்திரம். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களோ அவர் செய்த கிரியைகளை காட்டி, யார் செய்த கிரியை? இயேசு செய்த கிரியைகளை காட்டிலும் செய்யும் சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். சூத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஆரோக்கியம் நமக்குள் இருந்தா அங்கு ஆரோக்கியம் உண்டு. நமக்குள் சமாதானம் தங்கியிருந்தா அங்கே சமாதானம் உண்டு. சோத்திரம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மூன்றாவது காரியம் சோத்திரம் வாசிக்கலாம். சோத்திரம். காயங்கள். சோத்திரம். காயங்களை என்ன பண்ணுவாரா? சோத்திரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:8. நீதிமொழிகள் சோத்திரம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அல்லேலூயா. என்ன உண்டாகுமா? அந்த ஆரோக்கியத்தினால என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகும்? எலும்புக்குள்ள ஊனும். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அப்ப சோதரம் ஒரு நிமிஷம். அது உன் நாவுக்கு. சோதரம். நாவிக்கு. நாவுல நாவிக்கு. சோதரம். நம்முடைய நாவுக்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு ஊனமாகும். சோத்திரம். என்று வரக்கூடிய என் சொல்லுல வரக்கூடிய, வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லுக்கு என்ன பண்ணுமா? ஆரோக்கியமான வார்த்தை. என் நாவுல என்ன வரும்? சோத்திரம். ஆரோக்கியமான சொல். நம்முடைய வாயிலிருந்து எந்தெந்த வார்த்தை வருதோ அப்படியே கத்திரம்னு ஒரு பலிக்க பண்ணுவார். சோத்திரம். நம் நாவுல இருந்து என்ன சொல்லு வருதோ அந்த வார்த்தையை அப்படியே பலிக்க சொல்லுவார். என் நாமத்து நிமித்தமாக எதை கேட்டாலும் நான் செய்வேங்கிற சோத்திரம், தந்தருவேங்கிற சோத்திரம். அப்ப நம்ம யாருடைய நாமம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நம்ம நாமல என்ன பண்ணணும்? சோத்திரம். நம்ம என்ன சொன்னாலும் கர்த்தர் சோத்திரம். என்ன சொன்னாரு ஆண்டவர்? ஆதியிலே என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் என்ன எதுல இருந்து சொன்னாரு? வாயிலிருந்து வார்த்தை. சோத்திரம். அதே போல அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? சோத்திரம். எங்க போனாலும் நம்ம என் வாயில எதை கட்டளையிடுறோமோ அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அது மட்டும் இல்ல, என்ன பண்ணுமா? அது சொல்லப்பட்டிருக்குது, என் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். நம்முடைய எலும்புகளுக்குள்ள ஊன் இருக்கும். சோத்திரம். அது எப்படி இருக்குமா? பலனா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. கால் ஊண்டி நிற்கும். சோத்திரம். பாக்குறோம்ல எங்க? எசேக்கியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம்லவா 37 சோத்திரம். என்ன சொன்னாரு? உழந்து போன எலும்புகள். ஆமா. என்ன சொல்றாரு? நீ போய் என்ன பண்ணு? தேவன் அந்த மனுஷன் கூட்டி போய் பள்ளத்தாக்குல போய் கொண்டு நிப்பாட்டி, என்னது அங்க என்ன இருக்குது? உழந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்கு கிடக்க. சோத்திரம். அங்கங்க சிதறி கிடக்குது. அந்த சிதறி கிடக்கிற எலும்புக்கு கூட்டுக்குள்ள போய் நிப்பாட்டி, நீ பேசு, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படிங்கிற. சோத்திரம். அப்ப அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன பாச்சு? அப்படியே உயிரோடு எழுப்பி சேனைகளாக நின்றது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப 37 எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய ஜீவியத்துல சோத்திரம். அப்ப வாயின் சொல்கள் எலும்புகளுக்குள்ள ஊனாய் பாய்ந்து அப்படியா சோத்திரம் ஒரு சேனைகளாக எழுப்பி நின்றது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாயின் வார்த்தையில் என்ன சோத்திரம்? நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அப்ப வாயில் என்ன பண்ணும்? நம்ம பேசணும். பிள்ளைகளுக்குள்ள சபிக்க கூடாது. தப்பு தயவு செய்து தப்ப கண்டிக்கணும். சோத்திரம். ஆனா சபித்து மட்டும் பேசக்கூடாது. ஒரு சில நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்றவங்க தப்பு. தன்னைத்தானே வருத்திக்கிறவங்க தப்பு.
தன் சரீரத்தை வருத்திக்கிறவ யாரு? யார் வருத்திக்கிட்ட பைபிள் படி? லேவியன் பிசாசு. அவன் தான் தன் சரீரத்தை நம்ம கிழிச்சான், அவன் அடிச்சுக்கிட்டா என்னமோ பண்ண, அது தப்பு, அதுவும் செய்யக்கூடாது. தான் சரீரத்தை அப்படியே ஒரு சில கோபத்துல நிறைய பேர் பார்த்துக்கிறேன். இந்த வாலிப பசங்க எல்லாம் பார்க்குறேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ அந்த பிளேடு இருக்கான்னு தெரியல, பிளேடு இருக்குது. அப்போ அந்த அசோக் பிளேடுன்னு சொல்லுவாங்க, அப்போ இருக்கு. அப்படியே கிட்ட 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 கையில் கிடுவாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எப்படி இங்கே இங்கே கிரிக்கிடுவாங்க, கீரிக்கிடுவாங்க, இப்படி கீறுவாங்க. சோத்திரம் 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 ரத்தமாக வரும். அல்லேலூயா. அப்போ பிளேடு தான். அப்போ வீட்டில் அருவாமனை இப்போ கத்தி நிறைய வந்துருக்கு. அப்போ அருவாமனை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிளேடை வச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படியே கிரிக்கிறாங்க. சோத்திரம். தன் சரீரத்தை என்ன பண்ணுவாங்க? வருத்திக்க, அப்படியா என்ன பண்ணுவாங்க? வேதனைப்படுத்திக் கொள்வாங்க. சோத்திரம். அப்படி செய்யக்கூடாது. அப்ப நம்ம கையும் நம்முடைய வாயும், கை என்ன பண்ண, பிறருக்கு காயத்தை தான் ஆற்றணும், காயங்களை உண்டு பண்ணக்கூடாது. சோத்திரம். அதனாலதான் பிசாசுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. ஏசப்பா பிள்ளைகள் வாயில, பிள்ளைகளை யாரா இருந்தாலும் சரி ஆசீர்வாதம் பேசணும், சபிக்க கூடாது. சோத்திரம். பிள்ளைகளை சபிக்க கூடாது. பிள்ளைகள் தப்பு பண்றாங்களா, அந்த இடத்துல உடனே என்ன பண்ணணும்? சோத்திரம், கண்டிக்கணும். சோத்திரம். ஆனா வாயின் வார்த்தையினால பிள்ளைகளை தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம், சபிக்க கூடாது. எந்த நிலையிலும் சபிக்க கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏசப்பட நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம். தயவு செய்து நம்ம வாயில பிறரை, நம்ம பிள்ளை மட்டுமே பிறரை, எந்த பிள்ளைகளையும் கூட சோத்திரம், எந்த மனுஷனையும் கூட தூஷணமாய் பேசவே கூடாது. சோத்திரம். சபித்து பேசக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்குது. சோத்திரம். அப்ப அதே போல சோத்திரம், அதே அதிகாரத்துல 4:22 வாசிங்க. நீதிமொழிகள் 4:22, 4வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். அல்லேலூயா. 4வது அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோத்திரம். நிறைய காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? 21 வசனம். உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம்னா, செவியை கேட்கிறோம், காண்கிறோம். இது அப்படியே நம்ம சோத்திரம் உள் வாங்கி இதுல வைத்துக் கொண்டு நம்ம எவ்விதமா இருக்கணுமா? சோத்திரம். நம்ம இவ்விதமா தான் ஜீவிக்கணும். எவ்விதமா ஜீவிக்கணும்? 22 வசனம். ஜீவனும் மரணமும். ஜீவனம் எங்க இருக்குது? நம்ம நாவல் அதிகாரத்துக்கு. இப்ப நாவல என்ன சொல்றோமோ அதுதான் பழிக்கும். நம்ம நாவ தயவு செய்து யாரையும் தப்பே பண்ணட்டும் சபிக்கக்கூடாது. சோத்திரம். பேசக்கூடாது. பிறரை மட்டும் குற்றப்படுத்தி இப்படி ஆயிரம் சொல்லி பேசவே கூடாது. சோத்திரம். நம்ம கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறரை நம்ம என்ன சபித்து பேசக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அதைத்தான் தெளிவாக சொல்லப்பட்டது. அது சொல்லப்படும் எல்லா காவலோடும் பாத்தீங்களா, அது நின்று ஜீவ ஊற்று பெறப்படும் சொல்லப்பட்டது. சோத்திரம். வாயின் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உனக்குள்ளே தூரப்படுத்து. சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள். ஏசப்பா நம்முடைய காயங்களை ஆற்றிருக்கிறார். நாம் பிறருடைய காயங்களை ஆற்றுவதற்குரிய பாத்திரங்களாக காணப்படணும். அதுக்குதான் சொல்றேன். நீதிமொழிகள் இன்னைக்கு தேதி எத்தனை? 18. 18ஆம் தேதி 18வது அதிகாரத்தை வாசி. நீதிமொழி என்ன பண்ணும்? சோத்திரம். அந்தந்த தேதியில வாசித்தீங்கன்னா உனக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாதா, இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. கடமைக்காக வாசிக்க கூடாது. சோத்திரம். பைபிள் வந்து. அல்லேலூயா. அப்ப இப்படிலாம் நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பதான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆரோக்கியமா இருந்தால் நான் பிறருக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்றேன். நமக்குள்ள
நிறைய சீர்படுத்தணும். ஸ்தோத்திரம். சீர்படணும், கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படணும். ஸ்தோத்திரம். சீர்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்தி நீக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எதெல்லாம் சரி பண்ணணுமோ சரி செய்யணும், எதெல்லாம் நீக்கணுமோ அதை நீக்கி போடணும். அவைகளாம் அகற்றி நான் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். வாரந்தோறும் சபைக்குள் வரணும். வாரந்தோறும் சபைக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த வேத வசனம் சொல்லப்பட்டது போல, 20ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். வசனத்துக்கு செவிக்கணும். அதே மட்டும் இதோடு விட்டுட்டு போக கூடாது. வீட்டுல போய் என்ன பண்ண ஸ்தோத்திரம்? வேதத்தை நீங்க என்ன பண்ண ஸ்தோத்திரம்? வாசிக்கணும். நாள்தோறும் வாசிக்கணும். திருவசனத்தை வாசிக்கணும். அந்த வசனத்தை வாசித்தது மட்டுமில்ல, அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய சாரத்தை உள்வாங்கி அதன்படி ஜீவிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் 22ஆம் வசனம் சொல்லுது, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனும். அல்லேலூயா. அவர்கள் உடலுக்கு அதுவே ஆரோக்கியமாம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளில் அப்படியா ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம். யோபு 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஸ்தோத்திரம். யோபு, ஸ்தோத்திரம். யோபு 33:25. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம், 33:25 வசனம் என்ன சொல்லுது? அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். எங்க இந்த வசனம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த வசனம் பொய்யல்ல. இந்த வசனம் பொய்யா? இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. யாராவது வந்து சொல்லுங்க. எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளு சொல்லுங்க பாப்போம். காலேப்பு. இந்த சங்கீதக்காரன் எழுதக்கூடிய தாவீது என்ன சொல்ற? ஆண்டவரே, அவன் முதிரு வயதிலும் கனி தந்து எப்படி இருந்தானா? புஷ்டியும் பசுமையுமாய் இருந்தான். யார் இருந்தா? தாவீது. அவன் மரணம் வரையும் 120 வயது ஆனாலும் அவன் வாலிப நாட்கள் இருந்தது போல அவன் இருந்தான். இருந்ததுக்கு காரணம் என்ன? வார்த்தை. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவிசாய்த்து கீழ்ப்படிந்தனாலதான் இந்த வார்த்தை சொல்லுது, அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். இதே போல யோபுங்கிற மனிதன் கூட என்னாச்சு? யோபு அவன் தானே சொல்றான். அல்லேலூயா. அப்ப என்ன வசனம் பொய் சொல்லலைங்க. யோபுங்கிற மனுஷன் கூட அப்படிதான். ஸ்தோத்திரம். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், மீண்டும் அதை இரட்டிப்பா பெற்றுக்கிட்டான். என்ன அர்த்தம்? அப்ப எதெல்லாம் இழந்தான மீண்டும் அதை புதுப்பித்து பெற்றுக்கொண்டான். அதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஆரோக்கியம் வேணும். யோபு சரீரத்துல அவ்வளவு பலவீனமாய் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தான். மீண்டும் அந்த ஆரோக்கியத்தை யோபு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இழந்து போன அத்தனையும் யோபு பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். அதே போல இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக நாம் ஜீவிக்கிறோம்னா பிறருக்குரிய காயங்களை ஆற்றக்கூடியவராக மாறணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 47:8 வாசிங்க. எசேக்கியேல் 47, எசேக்கியேல் 47ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். அதிபதி வருகிற போது வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அதே வழியாய் திரும்ப புறப்பட கடவர். 47ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். 8. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து
விழுந்த பின்பு அதில் தண்ணீர் அதில் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுல எத்தனையோ நதிகள் வருது, ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஸ்தோத்திரம். இப்படி மாறுது. அது வாசித்தீங்கன்னா போட்டு கடல் தண்ணினா வருது, எல்லா நதி போய் வருது இல்ல, மறுபடியும் ஆரோக்கியம் எப்படி வருது? ஸ்தோத்திரம். எப்படிங்க மறுபடியும் ஆரோக்கியம் வருது? ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை நதியை பாக்குறீங்களா? எத்தனை நதி, எவ்வளவு நதி. இந்த நதி எங்கிருந்து வருது? மலையிலிருந்து வருது. ஸ்தோத்திரம். இது எங்கிருந்து பெறப்படுது? ஸ்தோத்திரம். பைபிள் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஏதேன் ஒரு ஸ்தோத்திரம். ஆமா. இந்த நதி எப்படி உருவாச்சு? எப்படி உருவாகுது? ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? ஆதியில் என்ன பண்ணாரு? வார்த்தை. சமுத்திரத்தை என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். என்ன பண்ணாரு? ரெண்டா பிரிச்சாரு. ஸ்தோத்திரம். எத்தனை மடங்கு சமுத்திரம்? ஆமா, 4 மடங்குல 3 மடங்கு என்னது? ஸ்தோத்திரம் தண்ணீர். அதுல மடங்கு தான் என்னது? ஸ்தோத்திரம் நிலப்பரப்பு. ஸ்தோத்திரம். அந்த நிலப்பரப்புல என்ன? ஸ்தோத்திரம். நிலப்பரப்புல என்ன பண்ண? ஸ்தோத்திரம். எல்லாமே என்னது? தண்ணீர் தான். அது தண்ணி என்ன பண்ணாரு? இன்னைக்கு எங்க இப்படி மழை பெய்யுது? ஸ்தோத்திரம். எல்லாம் இங்க பாயுது, உப்பு கடல்ல போய் பாயுது. ஆனா மறுபடியும் என்ன? ஃபில்டர் ஆகி ஆவியா போகுது, மறுபடியும் நன்னீராய் பொழிகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தண்ணீர்ல என்னது? ஸ்தோத்திரம் ஆரோக்கியம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப தண்ணீர். ஸ்தோத்திரம். அப்ப தண்ணீர் என்னது? உப்பு தண்ணியா இருந்தாலும் உப்பு தண்ணி எப்படி தண்ணீரா மாறுது? நல்நீராய் மாறுது. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, உப்பு தானே. ஸ்தோத்திரம். அந்த உப்பு நீர் என்னாச்சு? நல்நீரா மாறுது. அநேக மச்சங்கள் என்னது? கடல் எத்தனை மச்சம்? கடல் நல்ல கடல் மீன் நல்லா இருக்கும்ல? கடல் மீன் நல்லா இருக்கும்ல? கடல் மீன் நல்லா இருக்கும். ஆமா. அப்ப என்னது? அது என்னது? அனைவருக்கு ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தை கொண்டு வருது. ஸ்தோத்திரம். அப்ப அதே போல இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் நம்மளை தேவன் அநேருக்கு ஆரோக்கியமாகவே தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் நம்மளை தேவன் ஆரோக்கியமாக தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இந்த அதிகாரத்தை பிள்ளை 47வது அதிகாரத்தை பிள்ளை வாசித்து பாருங்க. தண்ணி எப்படி உருவாகுது, அது எங்க போகுது, அது எப்படியா மாறுது சொல்லி அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போலதான் தண்ணீரே அபிதமா வைத்திருப்பார்னா உன்னையும் என்னையும் அவருடைய வலது கரத்தினாலே நம்ம என்ன பண்ண? ஸ்தோத்திரம் மண்ணா எடுத்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்? ஸ்தோத்திரம் அவரே செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அவருடைய சாயலா செய்து அவர் சுவாசிக்கிற சுவாச காற்றை நமக்குள்ள ஊதி இருக்கிறார்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் மகாபெரிய பரிசுத்த தேவனுக்குள் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் யாருக்குள்ள இருக்குதா? ஆரோக்கியத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆரோக்கியத்தை அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் அந்த கண்கள் திறந்து உணர்வடைய பண்ணிருக்கிறார். நாம் பிறருக்கு ஆரோக்கியமா மாறுபடி நம்ம அநேருக்கு உதாரணம் சொல்ல போனா மருந்தாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளை, இன்னும் சொல்ல போனா நிறைய காரியம் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப ஆரோக்கியம் நமக்கு இருக்குது பிறருக்கு ஆரோக்கியமாக்குவதற்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சறேன். ஸ்தோத்திரம். தீத்து முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து முதல் அதிகாரம். ஸ்தோத்திரம். தீத்து முதல் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்
எதிர் பேசுறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லம் உள்ளவனுமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த நிருபத்துல, தீத்து நிருபத்துல அழகா சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். நம்ம அநேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக. ஸ்தோத்திரம். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கம் 295 பக்கம் 295 தீத்துல 1வது அதிகாரம் 9வது வசனம். ஸ்தோத்திரம். பக்கம் 295 புதிய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். 9வது வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். அல்லேலூயா. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாகவும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்வதுமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் காட்டிலும் தேறினாக காணப்படும். ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறது முக்கியம், சபையுடைய சத்தத்தை கேட்கறது முக்கியம். நம்ம அநேருக்கு தேறினாக மாறணும் வேதத்துல. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். நம்ம சத்தியத்தை அறிந்தது மட்டுமில்ல, சத்தியத்தை பிறருக்கு போதிக்க சொல்றவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். ஆமா, இதைத்தான் ஆண்டு சொல்றாரு. நான் எனக்குள்ள நல்ல வேத திருவசனத்தை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். நான் கற்றுருந்தா தான் உங்களுக்கு முடியும், போதிக்க முடியும், சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல கற்றிருக்க வேணும். ஸ்தோத்திரம். அப்ப திருவசனத்தை நன்றாக நீங்க உள்வாங்கி ஏற்றுக்கொண்டதா தான் பிறருக்கு அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த தீத்துவுக்கு அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவிதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல நாம் சபைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துல வேத வசனத்தை சத்தியத்தை நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டும். திருவசனத்தை தன் இருதயத்துல உள்வாங்கி இருக்க வேண்டும். அந்த வசனத்தை உள்வாங்கி இருந்தா தான் பிறருக்கு நம்ம என்ன முடியும்? ஸ்தோத்திரம். என்ன பண்ண முடியுமா? ஒரு எதிரா பேசுவாங்க அல்லவா, சொல்லி அது நிறைய கொஸ்டின் வைப்பாங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன முடியும்? ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். எந்த தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், தெரியலன்னா சொல்ல முடியாது. அப்ப சொல்லணும். அப்ப சொல்ற அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் நாம் தேடி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற ஸ்தோத்திரம். அதே போல வாசிப்போம். ஸ்தோத்திரம். 14வது வசனம், அதே அதிகாரத்தை 14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எதுவா இருக்கணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியத்துல நாம் விசுவாசத்துல உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ள விசுவாசம் இருக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் உணர்வடைந்து ஆரோக்கியமானதை போல ஸ்தோத்திரம் நாம் விசுவாசிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படி நாம் அறிந்திருக்கப்படி போதான் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகணும். ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆரோக்கியம். என்ன ஆரோக்கியம்? எந்த நிலையிலும் நான் பாதிப்பில்லைங்க. ஸ்தோத்திரம். அநேக காரியம் இருக்குல்லவா? ஸ்தோத்திரம். ஆமா, அநேக காரியங்கள். எல்லாம் என்ன காரியம்? ஆரோக்கியம். ஸ்தோத்திரம். என் ஆத்மாவுல ஆரோக்கியம் இல்லை, என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, இப்படி நிறைய காரியம் சொல்லிட்டு இருக்கோம்லவா? நான் எல்லாவற்றின் ஆரோக்கியத்திலே நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் இல்லாம பிறருக்கு நம்ம காயத்தை ஆற்ற முடியாது. நாம் அந்த விசுவாசம் இருக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாம பிறருக்கு மருந்தா நம்ம மாற முடியாது. ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமா ஸ்தோத்திரம் மறைந்திருக்கிறேன். அந்த விசுவாச நம்பிக்கை. நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நான் பூரணப்பட்டிருக்கிறேங்கிற விசுவாசம் நமக்கு தெளிவாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தா தான்
நாம் அநேகருக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சான்றுடைய கண்ணில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அன்று நான் உங்கள் காயங்களை ஆற்றி நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவரே நாளிலே கேட்டு அறிந்த சத்தியத்தின்படி நாங்கள் அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற, அநேருடைய காயங்களை கட்ட, அநேருடைய ஆண்டவரே உபத்திரங்களில் இருந்து பாடலோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் அநேருக்கு நாங்கள் மருந்தாக நாங்கள் பயன்பட அப்பா நாங்கள் சபையாரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உங்களுக்குள்ள பெறப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளவு வேதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குப்பா. ஆனாலும் அவைகளை மற்றிலும் மேற்கொள்வதற்கு எங்கள் காயங்களை நீ ஆற்றிருக்கிற ஆண்டவரே. அதே போல எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர போதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நினைத்தலுங்க ஆண்டவரே. உள்ளங்களை நீங்க நினைத்தலுங்கப்பா. தன் இருதயத்தை நினைத்தலுங்கப்பா. அவருடைய சிந்தனைகளை நினைத்தலுங்கப்பா. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. என் தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த நிலையில அப்பா அவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள்ப்பா. அந்த பிள்ளைகள் வந்திருக்கிற நோக்கங்களையும் இயக்கங்களை அறிந்த தெய்வம் இந்த நாளில் வந்தவர் ஒருவரோட வெறுமையா போகாதபடி விசேஷமாக உங்களுடைய கிருபையினால உங்களுடைய கரங்களால தொட்டு அவரை ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய இருதயங்களை உள்ளங்களை ஆண்டவரை எல்லாவித நன்மைகளாலும் நிரப்பப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவித மேன்மையினால் நிரப்பப்படும்படியா செபிக்கிறோம். எல்லாவித ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற பணிகள், பிள்ளைகள் போக்குவரத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க சமூகம் இருந்து பிள்ளைகள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியம் ஐக்கியமும் வினாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என்றென்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.